இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு எப்படி பாலாடை சேர்த்து செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி ரவா லட்டு செய்கிறதுக்கு நான் 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3/4 கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதே மாதிரி கிஸ்மிஸ் பழமும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜீனியை மிக்சியில் அடிச்சிட்டேன், மிக்சியில் அடித்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப மாவு மாதிரிலாம் அரைக்கிறது இல்லை, சும்மா ஒரு 2 சுற்று மட்டும் விட்டு அரைச்சா போதும். இப்போ அதே மாதிரி இந்த ரவையுமே இப்போ மிக்சியில் போட்டுருவோம், போட்டு ஒரு 2 சுற்றி மட்டும் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப மாவாட்டமாக அரைக்க வேண்டியதில்லை. இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நெய் வந்து இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன். இப்போ நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கிஸ்மிஸ் பழத்தை போட்டிருக்கேன், அதை நல்லா லேசாக பொரியட்டும். லேசாக அந்த அளவுக்கு உப்பி வரையில் கிஸ்மிஸ் பழத்தையும் தனியாக எடுத்து இப்போ எடுத்து வச்சுருவோம். எல்லாமே நம்ம தீய விடாமல் வறுத்தோம்னா நல்லாயிருக்கும், பார்க்க ரவா லட்டுமே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த முந்திரி பருப்பையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. வறுத்து இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே நெய்யில் இந்த அரைச்சி வச்ச ரவையும் போட்டுருவோம். ரவையுமே போட்டு ரவையும் தீய விடாத அளவுக்கு அடுப்பை சிம்லேயே வச்சு தான் அந்த ரவா லட்டு செய்யணும். சிம்லேயே வச்சு நல்லா அப்படியே சுற்றி கிளறி விடுங்க. நெய் எவ்வளோக்கு ஊற்றுறோமோ அவ்வளோக்கு இந்த ரவா லட்டு நல்லாயிருக்கும். ரெண்டாவது மிக்சியில் அடித்து செஞ்சால் தான் உருண்டையுமே நமக்கு பிடிக்கிறது கொஞ்சம் நல்லா வருது, இல்லாட்டி லேசாக உதிரியாக இருக்கிற மாதிரியே இருக்குது ரவா லட்டு. அதுக்காக தான் இப்போ மிக்சியில் அடித்து செஞ்சோம்னா கொஞ்சம் உருண்டையும் நல்லா பிடிக்க நல்லா வரும். அதோட இந்த ஜீனியும் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ணிடு. இந்த ஹீட்லேயே இந்த ஜீனியெல்லாம் நல்லா இலகி வரும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சமயத்தில் நான் இந்த ஏலக்காயும் 1 ஸ்பூன் ஜீனியும் சேர்த்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருவோம். இதோட நான் 1 துளி உப்பு சேர்த்துருக்கேன். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் இனிப்பு கொஞ்சம் நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும், அதுக்காக தான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு. இப்போ நான் வறுத்து வச்ச இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தையும் இப்போ இதில் போட்டுருவோம். அதையும் நல்லா அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த அளவுக்கு நம்ம வறுக்கையிலேயே ரவையும் ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்திருக்கும். ஒருத்தவங்க இந்த சூட்லேயே கூட பிடிப்பாங்க, பிடிச்சா நமக்கு உருண்டை வந்து அவ்வளோ உதிரியாக தான் வரும், ரொம்ப கெட்டியாக வராது. நான் இந்த சமயத்தில் நான் பால் ஆடை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடுவோம். ஒரு சிலர் பால் ஊற்றுவாங்க, இல்லாட்டி இனிப்பு ஜீரா தண்ணி அது ஊற்றுவாங்க. நான் வந்து பால் ஆடை ஊற்றுனேன். பால் ஆடை ஊற்றினா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் பால் ஆடை ஊற்றிருக்கேன். ஊற்றிலே லைட்டாக அந்த அளவுக்கு ரவையும் நல்லா வெந்திருக்கும், கொஞ்சம் கொலன்னு தான் இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு உருண்டை பிடிக்கவும் நல்லா உதிரி இல்லாமல் வருது. பிடிக்கையில் தான் கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இறுகி உருண்டையுமே நல்லா இருக்குது, உள்ள ரவையெல்லாம் வெந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த பால் ஆடை ஊற்றுறதுனால பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம கொஞ்சம் சூடு ஆறட்டும், ஆறவும் இப்போ உருண்டை பிடிக்கலாம். ரொம்ப சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் ஆறவும் இப்போ உருண்டை பிடிக்கலே இப்போ கொஞ்சம் கொலகொலன்றதுனால இப்போ உருண்டை பிடிக்கலே நல்லா உனக்கு உதிரியாகவே வராது. கொஞ்சம் ஆறுச்சுன்னா உருண்டையுமே நல்லா உள்ளே இருக்கிற ரவையெல்லாம் நல்லா உப்பி நல்லா கெட்டியாகிடும் உருண்டையே. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நமக்கு எந்த உதிரியுமே வராது, உருண்டை பிடிக்கவே நமக்கு ஈஸியாக இருக்கும்.
ரொம்ப நல்லாயிருக்கும் உருண்டையை பார்க்கவே. இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா உருண்டை பூரா பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் இஞ்சி உருண்டை அப்படி பிச்சு பார்த்தாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் உருண்டை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அந்த டேஸ்டான அந்த ரவா லட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.